ரெண்டு நாளா பிரிக்கிறவங்க கொஞ்சம் ஈஸியான மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு நாள்லயும் முதல் நாளையும் அடுத்த நாளையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 4 அப்படின்னு வருது பாருங்க, அந்த இடத்த நான் ஃப்ரீயா விட்டுறேன். அங்க ஒரு பாஸ் கொடுக்குறேன். இந்த 8 என்ன பண்றோம், நாலா பிரிச்சுக்கிறோம். 2 நாளா பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு 1 2 3 4 அது பாஸ். திருப்பி 1 2 3 4 பாஸ். இப்படி அந்த ஆதிதாளத்தை நம்ம போட்டுறோம். நீங்க கேட்கும்போது கஷ்டமா இருக்கும், நீங்க போடும்போது ரொம்ப ஈஸி. பாருங்க 1 2 3 1 2 3 ஒரு ஆதிதாளம் முடிஞ்சது. புரிஞ்சுதா என்ன சொல்றேன்னு? கண்டினியூவா 1 2 3 போடுறோம். மூணாவது என்ன பண்ணிக்கிறேன், நான் நிறுத்திக்கிறேன். நிறுத்தும் போது அது என்னவா கவுண்ட் ஆயிடுது, 4 கவுண்ட் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு என்னது, 3 பொழுது ரொம்ப எண்ணிக்கிட்டே போறது இல்லை. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கூட்டாயனவா இருக்கு ஆதிதாளம் பாராயண முறையில தாளத்தை பத்தி நீங்க கவலையப்படலாம். பாருங்க, கூட்டாயின பாருவில ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்று அகம்படியே உடலோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடியேன் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே. கை தட்டுற மாதிரிதான், ஆனா 3 முறை தட்டுறீங்க. இது 100க்கு 100 சரியான ஆதிதாளம். இப்ப நான் ஆதிதாளம் மட்டும் பாருங்க, கரெக்டா வரும் பாருங்க. இதே மாதிரிதான் பாருங்க. கூட்டாயினவாறு விலககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன். கரெக்டா வந்துருச்சா? அது அப்படி போட்டாலும் எப்படி போட்டாலும் நமக்கு தாளம் சரியா வருது. 5 3 8 4 4 8 6 2 8